இல்லை இல்லை அப்படின்னா வேற ஒரு பொருள் தேவையில்லை அதை காமிக்கிறதுக்கு. அது ஸ்வத பிராமணியம் இல்லை. கிடையாது, அதான் ஸ்வயம் பிரகாசம். அதனாலதான் கன்ஃபியூஷனா. அது சொத்த பிராமணியம் கிடையாது. ஒரு ஞானம் ஏற்படும் பொழுதே அந்த ஞானம் சரி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது பிராமணியம். சரியா? ஞானம் ஏற்படும் பொழுதே ஞானம் சரி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது சொத்த பிராமணியம். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு, நமக்கு அந்த ஞானம் ஏற்பட்டது சரியா தப்பா அப்படின்னு ஒரு டவுட் இருந்து அதுக்கப்புறம் கிளாரிஃபை பண்ணிட்டோம்னா அது பரத பிராமணியம். சரி, சரியா? சரி, நீங்க இப்ப புரியுது. ஒருவேளை ஏன் சொத்த பிரமாணத்துக்கும் ஸ்வயம் பிரகாசத்துக்கும் கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா, சரி இப்ப ஞானம் ஏற்படும், அதாவது ஞானம் ஏற்படும் பொழுதே கிடையாது. ஆக்சுவலா சித்திரமாமி நீங்க ஞானம் ஏற்படும் பொழுது அப்படின்னு சொன்னீங்க. இதுதான் கொடுத்திருக்கு, ஞானம் அறியப்படும் பொழுதேன்னு போட்டு. அது எப்படி அப்படி கொடுக்கலையேனா? ஞானம் ஏற்படுறதுன்றது வேற, நாங்க அப்படியா கொடுத்துருக்கேன். அறியப்படும் பொழுதே அது எவ்வளவு பெரிய வாசி இருக்கு. ஞானம் ஏற்படுறதுன்றது வேற. இங்க நிறைய பட்சம்லாம் இருக்கிறதுனாலதான் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுறதுன்னு தோன்றது. இப்போ ஞானம் ஏற்படுவதுன்றது ஒரு ஸ்டெப்பா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஞானம் அறியப்படுவது அப்படின்னு ரெண்டாவது ஸ்டெப்பா கொள்ற பட்சம் இருக்கு இல்லையா? அது என்ன பட்சம்னு யாரா சொல்ல முடியுமா? சொல்லிட்டீங்கன்னா கஷ்டமானதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஆயிடும். ஞானம் ஏற்படுறது, அதுக்கப்புறம் ஏற்பட்ட ஞானம் அறியப்படுகிறது அப்படின்னு இருந்ததுனால் என்ன பட்சம்? பரப்பிரகாஷ். பரப்பிரகாஷம். அதே வியாப்தி ஞானம் ஏன் சொல்லணும்? கரெக்ட். வியாப்தி ஞானம் என்ன, அது எப்படி உதாரணமாகும்? பரப்பிரகாஷம். பரப்பிரகாசம்ன்றது கரெக்ட், சரியா? ஆக ஞானம் ஏற்படுறது, அதுக்கப்புறம் தனியா ஞானம் ஏற்பட்ட ஞானம் அறியப்படுறது அப்படின்னா பரப்பிரகாசம் ஞானமானது. ஆனா ஏற்படும் பொழுதே அது அறியப்பட்டுதான் ஆகும் அப்படின்னா ஸ்வயம் பிரகாசவாதம், சரியா? இதெல்லாம் என்னன்னா, ஞானம் எப்பொழுது, இப்படி வச்சுக்கோமே, இப்போ நான் கிளியரா சொல்றேன், இது சொன்னா கிளியரா இருக்கும்னு தோன்றும். இப்போ ஞானம் அறியப்படுவது எப்பொழுது, சரியா? இதுதான் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் தோன்றும், கிளியரா இருக்கும். ஞானம் அறியப்படுவது எப்பொழுது? ஞானம் ஏற்படும் பொழுதே அறியப்பட்டது என்றால் என்ன பட்சம் அது? ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம் பிரகாசவாதம், சரியா? அப்போ என்ன கேள்வி எடுத்துக்கணும்? ஞானம் எப்பொழுது அறியப்படும்? ஏற்படும் பொழுதே அறியப்படும் என்றால் அது ஸ்வயம் பிரகாசவாதம். இல்லை, ஏற்படுறது தனி, அதுக்கப்புறம் அறியப்படும் அப்படின்னா அது பரப்பிரகாஷம். ஞானம் பரப்பிரகாசம் அப்படின்னு சொல்ற வாதம், சரியா? கேள்வி என்னது? ஞானம் எப்பொழுது அறியப்படும் அப்படின்ற கேள்வி. சரி, இந்த பிராமாணியவாதத்துல என்ன கேள்வி இருக்கலாம்? இதே போல சிமிலரா பிரகாசவாதத்துல ஞானம் எப்பொழுது அறியப்படும் அப்படின்றது கேள்வி. பிராமணியவாதத்துல அந்த ஏற்பட்ட ஞானம் சரியா, அத நம்மளே தெரிஞ்சுக்கிறோமா இல்ல இன்னொருத்தர சொல்லி தெரிஞ்சுக்கிறோமா, மத்ததை பார்த்து தெரிஞ்சுக்கிறோமான்றதான் பிராமணியவாதம். சரியா? பிராமணியவாதத்துல என்ன கேள்வி வச்சுக்கலாம்? ஞானத்தினுடைய சரியான தன்மை, அந்த பிராமணியம், அது எப்பொழுது அறியப்படும்? சரியா? முதல் கேள்வி என்னது? ஞானம் எப்பொழுது அறியப்படும்? அது அந்த பிரகாசவாதம். பிராமணியவாதம் என்னது? அந்த ஞானத்தினுடைய பிராமணியம், சரியான தன்மை, அது எப்பொழுது அறியப்படும்? சரி, இப்போ இதுல ஸ்வதஹா அப்படின்ற வாதம், ஸ்வத பிராமணியம் அப்படின்ற வாதம் இருக்கு இல்லையா? அது என்ன சொல்லுவோம்? பிராமணியம் எப்பொழுது அறியப்படும்? ஞானம் அறியப்படும் போதே அறியப்படும். சரியா? இப்போ அந்த வாசி புரியுறதா? ஞானம் அறியப்படும் பொழுது அறியப்படும் அப்படின்னு சொல்லணும். ஞானம் உண்டாகும் பொழுது அறியப்படும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ புரியுறதா?
சரி, ஞானம் அறியப்படும் பொழுது அந்த அந்த ஞானமும் சரியானதுதான் அப்படின்னு நம்ம அந்த ஞானத்தை அறிந்தோம் என்றால் அதான் சுத்த பிராமணியம். சரியா? இல்ல ஞானம் ரியலைஸ் பண்ணிட்டோம், எனக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு அறிஞ்சுட்டோம், ஆனா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பா தான் அந்த ஞானம் சரி அப்படின்னு தனியா அறியறோம் அப்படின்னா அதான் பரத பிராமணியம். சரி, இப்ப நான் சொன்னது அந்த முதல் பிரகாசவாதத்துல என்ன கேள்வி? அப்படியானா ஸ்வப்பிரகாசம் பரப்பிரகாசம் இது ரெண்டுமே வந்து ஸ்வத பிராமணியத்திலும் ஏற்பட முடியும், பரத பிராமணியத்திலும் ஏற்பட முடியுமா? ஆமா ஆமா, அதான் அந்த போனதுல ஒரு இந்த காம்பினேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த பிராமணியம் ஞானம் வந்து ஸ்வயம் பிரகாசம், ஆனா பிராமணியம் பரதா. ஞானம் வந்து ஸ்வயம் பிரகாசம், ஆனா பிராமணியம் ஸ்வதா. ரெண்டு சொல்லலாம். ஞானம் பரப்பிரகாஷ்யம், ஆனா பிராமணியம் ஸ்வதா. ஞானம் பரப்பிரகாஷ்யம், பிராமணியம் பரதா அப்படின்னு சொல்லலாம். ஆக 4 வந்து சேரும், 4 மதங்கள். நம்ம வேதாந்த மதம் இது 4 மதமா இல்ல 4 ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும், 4 கேஸ் இருக்கு அப்படி சொல்றது? 4 மதங்கள் தானே. ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா, அவருடைய பட்சத்துல இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். இல்ல அதாவது ஒரே விஷயத்த பத்தி 4 பேர் 4 விதமா ஆர்கியூ பண்ணுவாங்க அப்படி சொல்றீங்களா, இல்ல 4 விஷயம் 4 விதமா இருக்க முடியும் அப்படி சொல்றீங்களா? இங்க விஷயம் என்ன, தனித்தனி தானே. 2 விஷயம் இங்க. பிரகாசம் அப்படின்றது ஒண்ணு, சரியா? பிரகாசம் அப்படின்ற இடத்துல 2 மதத்துல வந்து 2 துவைபிச்சியம், ஏதாவது 2 தான் சூஸ் பண்ண முடியும். இப்போ ராமானுஜர் இருந்தா என்ன சூஸ் பண்றார், சங்கரர் இருந்தா என்ன சூஸ் பண்றார். எந்த தத்துவத்துல? பிரகாசம் அப்படின்ற தத்துவத்துல ஞானம் எப்பொழுது பிரகாசிக்கும், அதுல 2த்துல ஏதாவது ஒண்ணு. அதே போல பிராமணியம் எப்போ அறிவோம் அப்படின்றதுல 2த்துல ஏதாவது ஒண்ணு, ஸ்வதஹா பரதஹா அப்படின்னு. சரியா? இந்த அதுக்கப்புறம் அந்த காம்பினேஷன் போட்டோம்னா இந்த மாதிரி 4 விதமா காம்பினேஷன். புரியுறதா? இல்ல அதாவது நான் முதல்ல இனிஷியலா புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா வேற வேற விஷயங்களை பத்தி வேற வேற அக்கேஷன்ஸ்ல இந்த 4மே ஒருத்தருக்கு பாசிபிள் அப்படி புரிஞ்சுட்டேன். அதனால 4 மதம்ன்றது என்னால 4மே என்னது, ஸ்வத பிராமணியம் பரத பிராமணியம் பாசிபிள். ஸ்வத பிராமணியம் பரத பிராமணியம் ஸ்வப்பிரகாசம் பரப்பிரகாசம் இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பேசணும். அப்போ அந்த 4 பாசிபிலிட்டிஸும் 4 டிஃபரெண்ட் விஷயங்கள்ல ஒருத்தருக்கே ஏற்பட முடியும் அப்படியா, இல்ல ஒருத்தர் வந்து இப்படிதான் ஞானம் ஏற்படுதுன்னு ஆர்கியூ பண்றாரு, இன்னொருத்தர் இப்படிதான் ஞானம் ஏற்படுதுன்னு ஆர்கியூ பண்றாரு, அது மாதிரி 4 டிஃபரெண்ட் பீப்புள் 4 விதமா ஆர்கியூ பண்றாங்களா? இது 4 வந்து எப்படி சொல்றது, ஒரு உட்பிரிவே கிடையாது இந்த 4. அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, இது நீங்க ஒரு தத்துவம், அதுல 4 உட்பிரிவு, ஸ்வத பிராமணியம் ஒரு வாதம், பரத பிராமணியம் ஒரு வாதம், ஸ்வயம் பிரகாசம் ஒரு வாதம், பரப்பிரகாசம் ஒரு வாதம் அப்படின்னு பார்க்காதீங்க. சரியா? 2 வாதம். பிரகாசம் அப்படின்றது எடுத்துட்டோம்னா ஞானம் எப்பொழுது பிரகாசிக்கும், இது 2 மதம் தான் பாசிபிள், ஸ்வயம் பிரகாசம் இல்லாட்டி பரப்பிரகாசம். சரியா? இப்போ பிரகாசம் அப்படின்ற ஒரு தத்துவம், அதுல 2 பாசிபிள் மதம் இருக்கு. அது போல பிராமணியம் எப்பொழுது தெரிஞ்சுக்கும், ஸ்வதஹா இல்லாட்டி பரதஹா, 2 பாசிபிலிட்டி தான். சரியா? இப்படி இருக்கும் பொழுது இப்போ யோசிச்சு பாருங்க, எத்தனை மதங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, 2 தத்துவம் இருக்கு, ஏபி, இதை சூஸ் பண்ணியே அவங்க யாராவது ஒருத்தர் என்ன சொல்றது, காம்பினேஷனா பெர்மியூட்டேஷனா என்ன சொல்றேன்னு தெரியல, 2C2 எது போட்டா 4 வரும்னு பார்த்துக்கோ, 4 ஆப்ஷன் தெரியும். சரியா? 2 அந்த மதங்கள்ல இந்த 2 தத்துவங்கள்ல ஏதாவது ஒரு நிர்ணயம், ஏதாவது ஒண்ணு சொல்லணும். பாபாவம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கா இல்லையா, இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. சரி, ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி தான். அப்ப தேவரே சொல்றது வந்து 4 டிஃபரெண்ட் கட்சி இருக்கு. ஆமா, மதம்னு சொல்றது. இப்ப அடியே புரிஞ்சுது அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் கண்ணுக்கு நேரா தெரியுது. இப்ப இங்க பெருசா மழை பெய்யுதுன்னா கண்ணுக்கு நேரா தெரியுது. அதுல வந்து ஞானம் ரைட்டு தப்பு அந்த ஆர்குமெண்ட்டுக்கே இடம் இல்லை.
பார்த்தா மழை வருது அவ்வளவுதான். இன்னொன்னு வந்து ஒருத்தர் ப்ரிடிக்ட் பண்றாரு, இல்ல ஒரு 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 தியரி சொல்றாரு. அந்த தியரி ரைட்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். அது வந்து சப்ஜெக்ட் டு ப்ரூஃப். அப்ப பின்னாடிதான் அது தெரிய வரும், அது சரியா தப்பா அப்படிங்கிறது பின்னாடிதான் தெரிய வரும். அப்ப அது வேற. அதே மனுஷனுக்கு கண்ணெதிர மழைய பார்த்தா உடனே இது சரியான ஞானம்னு தோணும். ஆனா அதே மனுஷனுக்கு ஒரு தியரியை கேட்கிறாருன்னா அது சரியா தப்பான்னு யோசிச்சு பார்த்தாதான் புரியும். நான் இந்த மாதிரி ஒரே மனுஷனுக்கு 2 விதமான இன்ஸ்டன்ஸ்ல வேற வேற விதத்துல அவன் யோசிக்கிறான் அப்படிங்கறத பத்தி இது பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு முதல்ல யோசிச்சிருக்கேன். இப்ப சொல்லும் போதுதான் அப்ப இது வந்து 4 டிஃபரெண்ட் ஆர்கியூமெண்ட். எந்த ஞானமா இருந்தாலும் ஒருத்தர் இப்படிதான் ஏற்படும் ஒருத்தர் ஆர்கியூ பண்றாரு, இன்னொருத்தர் இப்படிதான் ஏற்படும் ஆர்கியூ பண்றாரு. அப்படி சொல்லுங்க. அப்படியேதான். ஆனா இந்த அந்த பிராமணியத்துல மட்டும் ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா யாரா இருந்தாலும் சொத பிராமணியவாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட எல்லாருக்குமே எடுத்த மாத்திரத்துல இது சரி அப்படின்னு தான் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த நையாயிகளுடைய பட்சம் இன்னும் இந்த பரத பிராமணியம் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தும். ஏன்னா நமக்கே வந்து கண்ணுல சில கோளாறு இருக்கு அப்படின்னா எனக்கு சரியா கிளியரா தெரியலையே அப்படின்னு நம்மளே சொல்றோம். சரி, ஏதோ ஒரு விஷயம் தெரியுது, ஆனா நம்மளால அது ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ண முடியல அந்த கண்ணை. அதனால எல்லா ஞானமும் அது ஏற்படும், அது ஞானத்தை அறியும் பொழுதே அது சரிதான் அப்படின்ற ஞானம் ஏற்படும் அப்படின்னு சொல்ல வரவில்லை. சரியா? இந்த பிராமணியம், அந்த ஞானத்துல இருக்கக்கூடிய பிராமணியம், அது சரி, அது கொஞ்சம் ரொம்ப டீப்பான கான்செப்ட். அது இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் முன்னாடியே போன இதுலேயே சொல்லியிருந்தேன், இந்த பிரம்மத்தை பற்றி, இந்த இல்யூஷனை பற்றி இங்கே கொண்டு வந்தால் கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்படின்னா இந்த பிராமணியவாதம் அப்படின்றது இப்படி மட்டும் புரிஞ்சுக்கணும். எல்லா ஞானமும் சரியான ஞானம் அப்படின்றத மட்டும் எடுத்துட்டு இப்போ அந்த ஞானத்தினுடைய இந்த சரியான தன்மை அதை எப்பொழுது அறிகிறோம் அப்படின்னு மட்டும் தான் கேள்வி. சரியான ஞானத்தினுடைய சரியான தன்மை எப்பொழுது அறிகிறோம்? ஞானத்தை அறியும் பொழுதே அப்படின்னு சொன்னா அது சுத்த பிராமணியவாதம் இல்லை. அந்த மழை பெய்யுறது அப்படின்றது இல்லையா, தெளிவா தெரியறது அப்படின்னு அங்க கூட நையாயிக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா, அங்கேயும் கூட அந்த சரியான ஞானம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஞானத்தை அறியும் பொழுது கிடையாது, தனியா ஒரு ஸ்டெப் வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சரியா? சுவாமி, இப்போ அனுமானம் பண்றதுன்றது பரத பிராமணியத்துல வருமா? நம்ம அனுமானம் பண்றோம், இப்போ மலையில நெருப்பு இருக்கு அப்படின்ட்டு, பட் நம்ம நேரா போய் பார்க்கல. அது அப்ப அங்க ப்ரூவ் பண்ண, இப்ப எனக்கு ஏற்பட்டது சரியா தப்பா, அங்க போய் ஏதாவது ஒரு பிரத்யக்ஷம் ஏதாவது வேணுமா அப்படின்றதுலாம் நமக்கே தோணலாம் இல்லையா சுவாமி? அப்ப அது அனுமானம்ன்றது பரத பிராமணியம்ல வருமா? நம்ம இன்ஃபர் பண்றதுதான் இப்படி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இன்ஃபர் பண்ணிட்டோம். அப்ப என்ன தெரியுது நமக்கு? சரி, நம்ம வந்து நெருப்பை வந்து நான் இன்ஃபர் பண்ணிட்டேன், எனக்கு நெருப்பு பற்றின ஞானம் ஏற்பட்டுருது அப்படின்னு தெரிஞ்சின்ற பிறகு என்னுடைய இன்ஃபரன்ஸ் சரிதானா அப்படின்னு, ஏற்பட்ட இன்ஃபரன்ஸ் சரிதானா அப்படின்னு. ஆனா அங்க ஏற்பட்ட இன்ஃபரன்ஸ் சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நமக்கு மற்ற ஒரு எப்படி சொல்ற உபபாதகமா இருக்கு இல்லையா? உபபாதகம் அப்படின்னா அது என்ன, அதை கொராபரேட் பண்றதா, அது என்ன சொல்றது, அது ஸ்தாபிக்கிறது, சப்போர்ட்டிவா. மற்றதுலாம் என்ன இருக்கு? நெருப்பு மட்டும் ஒரு கால் இல்லைன்னா அப்போ உங்க புகையே இருந்திருக்காது, இப்போ கண்டிப்பா நெருப்பு இருக்கு. அது மாதிரி வேற ஏதாவது சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு அங்கே இருக்கு. ஆகையினால நான் பண்ண இன்ஃபரன்ஸ் சரிதான் அப்படின்னு சொல்றது. இப்போ கண்ணெதிரில் இப்போ இந்த பரத பிராமணியவாதமே பார்ப்போமே. இந்த ஸ்லைடு எடுத்துக்கோங்க. அது ஏதோ ஒரு 4-5 வாக்கியங்கள்னு எழுதினதான் ஞாபகம். பரத பிராமணியத்துல வந்து இந்த நையாயிக்கன் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஞானம் ஏற்பட்டாயிடுச்சு. சரி, நையாயிக்கன் பட்சத்துல இந்த அவன் வந்து இந்த பிரகாசவாதத்துல நையாயிக்கன் என்ன சுயம் பிரகாசவாதியா இல்லாட்டி பரப்பிரகாசவாதியா? பரப்பிரகாசவாதி. சரி, எப்போ ஞானம் ஏற்படுறது, அப்புறம் என்ன அர்த்தம் அவனுடைய மதத்துல, நையாயிக்க மதத்துல? அதாவது முதல்ல ஞானம் ஏற்படுறது, அதுக்கப்புறம் ஞானம் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது அவனுக்கு அறிகிறான். அதுக்கு வந்து விவசாயம், இது ஒரு விவசாயம், அணு விவசாயம். சரி, அப்ப என்னோட முதல்ல விவசாயம், முதல்ல வந்து எதிரிலே ஜலம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே.
அப்படின்னு ஞானம் ஏற்பட்டுருக்கு, எதிரிலே ஜலம் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் 2வது தான் அவனுக்கு என்ன, எனக்கு ஜல ஞானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு 2வது. இப்போ வேறு ஜல ஞானம், அதை அவன் பட்சமா வச்சுட்டு என்ன பண்ணணும், அவன் அனுமானத்தினாலதான் அவன் அது சரி அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இப்ப ஜலஞானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது அறிஞ்சுட்டான் அவன். ஞானம் அறியப்பட்டிருக்கு, ஆனா அப்பொழுதே அது சரியான ஞானம் அப்படின்னு அறியப்படவில்லை. ஏற்பட்ட ஜலஞானம் அது சரியானது அப்படின்னு அனுமானம் பண்ண போறான். என்ன ஹேத்து அப்படின்னா அர்ச்சக்கிரியாக்காரித்வம் அப்படின்னு. அவன் அதை தொட்டு பார்க்கறான், எடுத்து பார்க்கறான், அது ஜலத்தின் உண்டான அந்த தன்மைகள்லாம் அதுல இருக்கு. ஆகையினால என்ன பண்றான்னா, சரி எனக்கு ஏற்பட்ட ஞானம் சரிதான் அப்படின்னு முடிவு பண்றான். அப்போ ஜலஞானம் ஏற்பட்டாச்சு. அந்த ஜலஞானத்தை குறித்து, எப்படி இந்த மலையை குறித்து நம்ம என்ன சாதிக்க பார்ப்போம், நெருப்பை கொண்டது அப்படின்னு சாதிக்க பார்க்கிற மாதிரி ஜலஞானமானது சரியானது. ஏன் அப்படின்னா அது சரியான ஒரு முயற்சியை ஏற்படுத்தினபடியினால. ஏன்னா ஞானம் தானே என்ன பண்றது, தெரிஞ்சாதானே அடுத்தது நம்ம ஒரு முயற்சியில ஈடுபடுவோம். அந்த முயற்சி எப்போ சரியாக ஆகும், அது அந்த பலனோட எப்போ போய் சேரும், அது ஞானம் சரியா இருந்தாதான். இப்ப மட்டும் எதுல ஜலம் இல்லைன்னு வச்சுக்கோமே, இவன் சில்லுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக கை அவங்க என்ன பண்றான், அதை மூழ்க அடிக்கிறான் கைய. அவனுக்கு அந்த ஸ்பர்ஷம், குளிர்ந்த ஸ்பர்ஷம் ஏற்படாது, அவன் இந்த பயன் கிட்ட மாட்டான். ஆகையினால என்னுடைய முயற்சி சரியா இருக்கு அப்படின்னா அப்போ அதுக்கு காரணமான ஞானம் சரியானது அப்படின்னு அந்த ஞானம் சரி அப்படின்னு அனுமானம் பண்றான். ஆக ஏன் அந்த மாதிரி சொல்றான் அப்படின்னா, இவன் என்ன கேட்கிறான்னா, இந்த ஸ்வதப்பிராமான்ய வாதத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளுவோம்னா என்ன ஆகும்னா, யாருக்குமே எந்த நேரத்திலும் சந்தேகமே ஏற்படக்கூடாது. எனக்கு ஏற்பட ஞானம் சரியா இல்லையா அப்படின்ற சந்தேகம் உலகத்துல இல்லாமே போயிடும். ஞானம் ஏற்படுறது ஏற்படும் முடியாது, சரிதான் சரிதான் அப்படின்ற மாதிரி யாருக்காவது எண்ணம் இருந்தது என்றால், ஆனா இது எல்லாம் லோக சித்தம் இல்லையா, எல்லாருமே ஒப்புக்கொள்ளக்கூடியது என்னது, ஞானம் ஏற்படுறது. அதுக்கப்புறம் அந்த ஞானத்தின் பேர்ல ஒரு சந்தேகம், இந்த ஞானம் சரிதானா அப்படின்ற சந்தேகம், அதை எப்படி நம்ம உபபாதனம் பண்ண முடியும்? இந்த சந்தேகம் எப்போ சரியாக போகும், எப்போ நமக்கு அந்த ஞானமானது சரி அப்படின்னு நிச்சயம் இல்லையோ அப்பதான் சந்தேகம், ஞானம் சரியா இல்லவா அப்படின்னு. அதனால பரத பிராமாணியத்தை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். கோவிந்தன் சுவாமி, இது இந்த மாதிரி ஆர்கியூ பண்றதே ஒரு சரியா வராதோன்னு தோணுது சுவாமி. இப்ப எப்பவுமே பரத பிராமான்யம் தான், எப்பவுமே ஸ்வத பிராமான்யம் தான் அப்படின்னு ஆர்கியூ பண்றதே சரியா வராதோன்னு தோணுது சுவாமி. இப்ப ஒருத்தர் ஏதோ ஒரு சொல்றாரு, ஒரு விஷயத்த சொல்றாரு, அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு நான் கெஸ் தான் பண்றேன். அப்போ எனக்கு அந்த விஷயத்துல உடனடியா என்னுடைய ஞானம் சரியா இல்லையான்னு தெரியாது. நான் ஐ வாண்ட் டு வெயிட் ஃபார் சம் கொராபரேட்டிவ் எவிடன்ஸ், வேற யாராவது ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும், அப்புறம் தான் எனக்கு அந்த ஞானம் சரியா இல்லையான்னு தெரியும். இந்த கேஸ்ல ஆக்சுவலா அந்த பிராமணியம் வராது. யாருக்காவது இது கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயம், இங்க யாராவது ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்ற ஒரு கேப்பா ஹோல்னு சொல்றது, யாராவது ஒருத்தர் பார்த்தீங்களா? அதாவது ஒருத்தர் சொல்ற எனக்கு அவர் சொல்றது என்னால நம்ப முடியல, நான் வெயிட் பண்றேன், ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்றேன். அந்த கொராபரேட்டிவ் எவிடன்ஸா, சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்டா, அதுக்காக நான் காத்து இருக்கேன் அப்படின்னு. இப்ப நான் வெயிட் பண்றேனே அப்படின்னு அந்த ஸ்தலம், அந்த சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் நாம பார்க்கக்கூடிய இந்த பிராமான்யவாதத்துக்கும் தொடர்பு படுத்த முடியுமா? இதையும் ஒரு சின்ன விஷயம் இங்க மிஸ் ஆகுது, யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? பிராமான்யவாதம்ன்றது என்னது? அந்த ஃபஸ்ட்டு அவர் சொல்லும்போது ஏற்படுற ஞானம் மட்டும்தான் இப்போ பிராமான்யவாதத்தில் இருக்கு இல்லையா? இது அவர் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்றது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூட தெரியலாம்.
அதாவது கொராபரேட்டரி எவிடன்ஸ்க்கு வெயிட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப நாள் கழிச்சு கூட வரலாம் இல்லையா? ஃபஸ்ட்டு அது சரியா தவறான்ற கொஷின், அது வேற சரியா தவறா இல்லையா? இல்லையே. நான் சரி இப்படி வாங்க. இப்போ பிராமான்யவாதம்னா என்ன? மறுபடியும் அது கரெக்டாக சொல்லிவிடும். பிராமான்யவாதம்னா என்ன? சரின்னு தோன்றது அறியப்படும் சமயம். ஏற்பட்ட ஞானம் சரியானது. ஏற்பட்ட ஞானம் சரியானதுன்றதை எப்போ அறியறோம் அப்படின்றது தானே. ஏற்பட்ட ஞானம் இல்லை, மறுபடியும் அவங்க ஒன்றும் திருத்திக்கணும். ஏற்பட்டது கிடையாது, அறியப்படுகிற ஞானம். அது சரின்னு எப்போ அறியறோம்? சரிதான் பிராமணியவாதம். அறியப்படும் ஞானம் எப்பொழுது சரி அப்படின்னு அறியறோம் அப்படின்றதுதான். சரி, இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல அறியப்படும் ஞானம் அப்படின்றது எந்த இடத்துக்கு வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். சொன்னேன் அவர் சொல்றார் அப்படிங்கிறது ஒரு ஞானம் தான். சொல்ற விஷயம் வந்து ஐஸ் வந்து கொதிக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்ற விஷயமும் ஒரு ஞானம் தான். ஐஸ் கொதிக்கும்ன்றது ஒரு ஞானம், அவர் சொல்றார் அப்படிங்கிறது ஒரு ஞானம். ரெண்டு ஞானம் ஏற்படும். சரி, சொல்றார் அப்படின்றது வந்து ஒத்துக்கலாம். அவர் சொல்றார், அது காதால நம்ம கேட்கறோம், இல்லை அவர் சொல்றது பாக்குறோம், வாய் அசைறது பாக்குறோம். பிரத்யக்ஷ ஞானத்தை சேர்ந்து ப்ரூவும் கொடுத்துட்டேன். பிரத்யக்ஷ ஞானம் ப்ரூவும் கொடுத்துட்டேன். ரெண்டாவது ஞானம் என்னது? அவர் சொன்ன விஷயம் என்ன சொன்னார்? ஐஸ் கொதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ மறுபடியும் வாங்குவோம். ஏதாவது இப்போ யாருக்காவது ஏதாவது அந்த லூப் போல ஏதாவது தெரிஞ்சுதா? லூப் போல ஏதாவது கேப் ஏதாவது தெரிஞ்சுதா? அந்த சன்னிகர்ஷனம் ஆகலையா இங்க? அதாவது ஐஸ் கொதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்திரியமும் அந்த பதார்த்தத்துக்கும் ஏற்படுற சன்னிகர்ஷனம் ஆகல. இல்லை, அதெல்லாம் அந்த சன்னிகர்ஷனம் இது சப்தம் தானே சுவாமி? சப்தம். விதிப்படி அதெல்லாம் அது ரொம்ப மேல வரும். அதெல்லாம் உத்தரகம் அப்பவாதம் அப்படியா ஆகும். அதுக்கு முன்னாடி இங்க யோகியதா இல்லை இல்லையா? இப்ப யோகியதா இல்லாததுனால ரெண்டாவது ஞானம்ன்றது இங்க ஒண்ணு கிடையாது. யோகியதா இல்லைன்னா எப்படி சொல்லுங்க? யோகியதா நம்ம பார்த்தோம், சாப்த போதத்துக்கு வேண்டியது என்னது? யோகியதா ஞானம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது இருந்தாதான் ஒரு வாக்கியத்தை கேட்டு நமக்கு ஒரு அறிவே ஏற்படும். அறிவு ஏற்பட்டாதான் அதுக்கப்புறம் அந்த அறிவு தெரியப்படும். சரியா? இந்த இடத்துல இப்போ இப்படியான வச்சுக்கலாம், இப்படியான வச்சுக்கோமே, ஐஸானது குழு குழுன்னு இருக்கும். இல்லாட்டி என்னது, இந்த வைகாசி மாசத்துல தரைய கீழே ஏதாவது ஐஸ் பத்தி ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஏதாவது சொல்றான்னு வச்சுக்கோமே, கொஞ்சம் பொருந்தர வாக்கியம் ஏதாவது. அப்ப என்ன ஆகும்? நமக்கு ஞானம் ஏற்பட்டுடும். அது நான் தெரிஞ்சுட்டு அப்படின்னு ஞானம் அடுத்த ஸ்டெப்பா ஏற்படுறது அப்படின்னு வச்சுக்கோமே. பரப்பிரகாச மத்தத்துல அடுத்த ஸ்டெப்பா நான் அந்த ஞானத்தை அறிந்தாயிடும். அப்புறம் அறியும் பொழுது என்ன பண்ணுவோம்? அதாவது டக்குன்னு என்ன தோன்றது அப்படின்னா சதப்பிராமணியவாதம் தான் தோன்றது. அறியும் பொழுது அவன் சரி அப்படின்னா அறிவோம் அப்படின்னா தோன்றது. இந்த இன்ஃபுளுன்ஸ் விஷயத்துலையோ இல்லாட்டி இந்த சப்த விஷயத்துலையோனா ஒருத்தர் சொல்லிட்டார், நான் தெரிஞ்சது சரிதானா அப்படின்ற ப்ராசஸ் தான். நம்ம அங்கதான் தர்க்கத்தெல்லாம் அப்ளை பண்ணுவோம். ஸோ அங்கேதான் சந்தேகம் இருந்தால் நமக்கு சாப்த போதமே ஏற்படாது. அப்படியே அந்த இதுல இருக்கும். சாப்த போதம் ஏற்பட்ட அப்புறம் அது சுதப்பிராமணியம் தான் தோன்றது. அங்க ஒரு பரதப்பிராமணியம் வந்து மறுத்துக்கு ஒன்றும் எனக்கு ஏற்பட்டாச்சு. அதுக்கப்புறம் சரியா இருக்குமா? பாயிண்டே இதுதான். ஒரு இன்ஸ்டன்ஸ்லயும் அது சுதப்பிராமணியமாவும் இருக்கலாம், பரத பிராமணியமாவும் இருக்கலாம், சொப்பிரகாசமாவும் இருக்கலாம், பரப்பிரகாசமாவும் இருக்கலாம். அது வந்து எந்த விஷயத்தை பத்தி பேசுறோங்கிறத பொறுத்துல இருக்கு. அதே ஒரு கட்சியா ஆர்கியூ பண்ண முடியும். இல்ல, அந்த பிராமணிய விஷயத்துல வேணா இந்த மாதிரி ஒரு கிரே ஏரியாலாம் இருக்கு. பிரகாஷ் விஷயத்துல கிரே ஏரியாலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஞானம் ஏற்பட்டாலும் அப்ப தெரிஞ்சு போச்சு அப்படின்றதுதான். அதுல ஒன்றும் ஒரு கஷ்டமே கிடையாது. ஞானம் ஏற்பட்ட இப்ப நம்ம அது புரியுது. சொப்பிரகாசம் பரப்பிரகாசத்துல அந்த மாதிரி கேள்வி வர வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தர் வந்து இப்படி புரிஞ்சுக்கலாம், ஒருத்தர் அப்படி புரிஞ்சுக்கலாம். அதனால அந்த கட்சின்னு வச்சு பேச முடியும். பட் இந்த ஸ்வத பிராமணியம் பரத பிராமணியத்துல வந்து
ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸ்லயும் ஒரு ஒரு மாதிரியில நடக்கும். அது எப்படி ஒருத்தர் வந்து இதுதான் சரி இதுதான் சரி எப்படி அறிவுப்பட முடியும்? எந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் அதுக்காக இந்த பட்சம் என்ன அப்படின்னா, சரியான ஞானத்தினுடைய பிராமாணியம் இப்பொழுது அறியப்படும், அவ்வளவுதான். சரியான ஞானத்தினுடைய பிராமாணியம், அதனுடைய சரியான தன்மை எப்பொழுது அறியப்படும் அப்படின்னா, அந்த ஞானம் உதிக்கும் பொழுதே அறியப்படும். இதுலயும் வந்து கட்டண்டிட்ட தாராளமா சொல்லலாமே. எம்பெருமானார் போல் வர என்ன சொல்ல போற சுத்த பிராமணியவாதிகள், சரியான ஞானத்தினுடைய பிராமாணியம் எப்பொழுது அறியப்படும், ஞானம் அறியப்படும் பொழுதே, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நையாயிக்கர் என்ன சொல்றான் அப்படின்னா, எந்த ஞானம் இருந்தாலும் அதனுடைய பிராமாணியமானது எப்பொழுது அறியப்படும், வேற ஒரு இது துணை கொண்டுதான், அனுமானத்தை கொண்டுதான். ஆக இந்த ஜலஞானமானது சரியானது, ஏன் சரியான இது இருக்கிறபடினால, சரியான பிரவருத்தியை ஏற்படுத்தினபடினால அப்படின்னு. ரெண்டாவது அனுமான பிரயோகம் இருக்கு, அதை நம்ம போடல, கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு. மறுபடியும் ஜலத்தை பார்க்கறான்னு வச்சுக்கோமே, மறுபடியும் அவன் வந்து தொட்டுத்தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் சரியா தான் புரிஞ்சுட்டு இருக்கேன், இந்த ஞானம் சரியானது, ஏன் முன்பு சரியான ஞானத்தை போன்றதாக இருக்கிறதுனால அப்படின்னு அங்கேயும் அனுமானம் பண்ணிதான். ரெண்டாவது சொன்னது புரிஞ்சுதா? அந்த நோட்ஸ்ல கொடுக்கல, முதல் தான் கொடுத்திருந்தேன். சரியான ஒரு முயற்சியை ஏற்படுத்திருக்கிறபடினால இந்த ஞானம் சரியானது, இது ஒரு அனுமானம். மறுபடியும் ஜலத்தை பார்க்கறான்னு வச்சுக்கோங்க, அப்ப ஜல ஞானம் ஏற்படுறதா, அப்ப அந்த ஜல ஞானம் சரியா அப்படின்றதுக்கு மறுபடியும் அவன் கையை இருந்து அவங்க மூழ்கி அடிச்சு அவன் பண்ணணும் அவசியம் கிடையாது. என்ன பண்ணுவான் அவன், இந்த ஞானம் சரியானதுதான், ஏன் முன்பு இருக்கக்கூடிய சரியான ஞானத்தை போன்றதாக இருக்கிறபடினால அப்படின்னு. அவன் என்ன இருந்தாலும் இன்னொரு ஸ்டெப் இன்ஃபர் பண்ணி தான் அவன் தெரிஞ்சுக்கிறான் அந்த பிராமணியத்தை அப்படின்னு நையாயிகனுடைய பட்சம். சரியா? இதுக்கு மேல வந்து அந்த சில இன்ஸ்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீதா வாங்க சொன்னாலே உத்தர்கா அப்படின்னு சொன்னா இல்லையா, இந்த உத்தர்க அபவாதம் அது கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆழமா போக வேண்டாம், கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால இப்போ ஜென்ரிக்கா சரியா, இது ஓவராலா இந்த அம்சம் தெரிஞ்சா போதும். இந்த இதுல நோட்ஸ்ல வேற ஏதாவது இருக்கா, 4-5 வாக்கியங்கள்ல ஏதாவது சொல்ல நையாயிகனுடைய பரத பிராமணியம் அப்படின்றது? அர்த்த கிரியாவால் பிராமணியம் அறியப்படுகிறது. அதான் அர்த்த கிரியான்னு சொல்லியாச்சு. அர்த்தம் அப்படின்றது வந்து பிரயோஜனம். அப்ப நம்மளுடைய செயலானது சஃபலமாக, கிரியா இருக்குல்லையா செயலானது, இந்த கிரியாவானது வந்து செயலானது சஃபலமாக ஆச்சுதே என்றால் அப்போ ஏற்பட்ட ஞானம் சரியான ஞானம். வேற ஏதாவது இருக்கா அதுல? அர்த்தக்கிரியானால ஞானம் சரியானது அப்படின்றது அறியப்படும். சரியா? சரி, இது அந்த ஹைவே ஏதாவது யோசிச்சு பாருங்க, எப்படி அவன் ஐயாயிக்கன் வந்து சரி கட்டுவாங்க. ஹைவேல வேகமா போறோம், நம்ம பார்க்கும் பொழுதே அப்படியே ட்ரஸ்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு. நம்ம கண்ணை நம்பிதான் நம்ம அவ்வளவு வேகமா போறோம். என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவான்னு தோன்றதுன்னா, மைண்ட் எப்படி சட்டம் ப்ராசஸ் பண்றோம். நம்ம முன்னாடி ஏதாவது எப்படின்னு வச்சுக்கலாமா, ஆரம்பத்துல போறோம்னு வச்சுக்கோமே, ஆரம்பத்துல போகும்போது நமக்கு இது இப்படி இருக்கலாம்னு தோன்றது. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஆக்சலேட் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா, முதல் ஞானம் வந்து நமக்கு எதுவும் பம்ப் இல்லாம நம்ம போயிட்டோம், நம்ம கண்ணு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றது, நம்ம வந்து ஒண்ணுதான் இல்லை ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் போனோம், ஒன்றும் ஹேர்டில் இல்லை, தடையில் இல்லை. சரி, அப்போ எனக்கு ஏற்பட்டது என்னோட விஷன் சரிதான் அப்படின்னு நம்ம இன்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம வேகமா போக 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 இந்த ஞானமும் சரிதான் இந்த ஞானமும் சரிதான் அப்படின்னு நமக்குள்ளேயே சப்கான்சியஸ் மைண்ட் அந்த மாதிரி வேலை செய்யுது. இவனுடைய பட்சத்துல அப்படிதான் சொல்லணும். என்ன ஜலஞானம் இருக்கு, என்னது கொஞ்சம் அடியே அந்த ஜலஞானம் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இருக்கு. அது அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்க. என்ன எக்ஸாம்பிள் கம்ப்ளீட் பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஜலஞானம் இருக்கும்போது அவர் எடுத்தா, ரெண்டாவது தடவை பார்க்கும்போது அவருக்கு அது பழகினதுனால அது அவருக்கு தொட்டு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்க கொஞ்சம் வேகமா போறாரு, நல்லா ஸ்டடியா நல்லா இருக்கு.
அப்புறம் அது அப்படியே நீங்க சொல்ற மாதிரி ஸ்டடியா அப்படியே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இல்ல இன்னும் கொஞ்சம் அந்த ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணணும். பழகினதுனால அப்படின்னு வேண்டாம். இப்போ பழகினதுனால அப்படின்னா அதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆகிடும். சரி, நானும் கொஞ்சம் மிஸ்கேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சப்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கேட் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம இன்ஃபரன்ஸை தான் கொண்டாகும். அது குவிக்காக வேலை செய்கிற இன்ஃபரன்ஸ். நான் அங்கே கூட பழகினது அப்படின்னு சொல்லலை. இந்த ஜலஞான விஷயத்திலேயே பழகி போயிடுது அப்படின்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க ஜலஞானத்துல? முன்பே ஏற்பட்ட ஏற்கனவே இருக்கிறீங்க அனுபவத்தினால, ஏற்கனவே ஏற்பட்ட ஞானத்தினால அது போல அப்படின்னு சேர்க்கணும். நம்ம என்ன சாதிக்கணும்? பரத பிராமணியத்தில் என்ன சாதிக்கணும்? எனக்கு ஏற்பட்ட ஞானம் சரி அப்படின்னு தானே சாதிக்கணும். இப்போ முதல் ஞானம் ஜலஞானம், முதல் ஞானம் இருக்கு இல்லையா, அது சரி அப்படின்னு சாதிக்கிறோம். என்ன ஹேத்துவாங்க? அங்க வந்து பிரயத்னத்தினால ஏற்படுற பிரயத்னத்தினால நம்ம அந்த ஞானம் ஏற்படுறது இல்ல இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. ஜலஞானமானது சரி. நான் சொன்னேன், அந்த அனுமான பிரயோகத்தை சொன்னேன். ஜலஞானமானது சரி. ஏன்? சரியான ஒரு பிரவೃத்தியை முயற்சி செய்து அந்த செயலை அந்த தொட்டுப்பாட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்? இந்த பக்ஷம் சாத்திய ஹேத்து. இப்போ நம்ம ஹேத்து சொல்லணும்னா அந்த பட்சத்துல இருக்கிற மாதிரி. இப்ப நம்ம பட்சம் என்ன? இங்க பட்சம் என்ன? பொருள் வேண்டாம் வேண்டாம், அது கஷ்டமாயிடும். பொருள் நம்ம பட்சமாக ஆகணும். பொருளை பற்றின ஞானம், ஜல ஞானம் என்ன சாதிக்க பாக்குறோம்? ஜலம் அறியப்பட்ட ஞானம் சரி. சரி அப்படின்னு சரியான தன்மையை சாதி. அதான பிராமாண்யம். இந்த பிராமாண்யத்தை நம்ம 2வது ஸ்டெப்ல சாதிச்சோம்னா அதான் பரத பிராமாண்யம். புதுசா சாதிக்கிறோம். அதான அந்த முன்னாடி சத்த பிராமாண்யத்துல சாதிக்கவே வேண்டாம், ஏன்னா தெரிஞ்சு போயிடுது பிராமாண்யம் தான். பரத பிராமாண்யத்துல இப்ப புதுசா சாதிக்க வேண்டும். அப்ப ஜலஞானம் சரியானது, அது பிரமா அப்படின்னு சாதிக்கிறோம். இப்போ இந்த ஹேத்து சொல்லும் பொழுது என்ன ரூல் இருக்கு? ஹேத்துக்கு பட்சத்துல இருக்கணும். அந்த ஹேத்து ஜலத்தன்மை எப்படின்னு சொல்லணுமா? ஜலத்தன்மைன்னு பட்சத்துல இருக்கு. ஜலமானது முதல்ல பட்சம் என்ன? ஜலஞானம். ஜலஞானம் ஜலத்தன்மை வந்து நம்ம எப்படி ஹேத்து சொல்ல முடியாது. ஜலத்தன்மை ஜலத்துல தானே இருக்கும். ஜலஞானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை சொல்லணும். எப்படி கொண்டு வரலாம்? ஜலஞானத்தில் இருக்கக்கூடிய தன்மையா சொல்லணும். என்ன தன்மை இருக்கு? ஜலத்தோட லட்சணம் சொல்லலாமா? ஜலத்தோட லட்சணம் ஜலத்துல தான் இருக்கும். இன்னொன்னு பயன்படுற ஒரு ஹேத்துவா சொல்லணும் இல்ல. அதாவது என்ன பண்ணணும்னா நம்ம எப்படி அந்த ஞானத்தை சரி அப்படின்னு சொன்னோம். ஒரு எனக்கு சரியான வேர்டு ஒன்றும் தெரியல. இந்த லேமேன் எப்படி சொல்றாரு, முதல்ல நம்ம லேமேன் வேர்ட்ஸ்ல நம்ம அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தா அந்த திரவியம் மாதிரி இருக்கு. தொட்டு பார்த்தா அந்த ஸ்பர்ஷத்துல வச்சு அப்படின்னா இருக்கு. இப்ப கரெக்டா இதான் இந்த லேமேன் வேர்ட். இப்ப கரெக்டா இந்த ஹேத்துவா சொல்லிட்டாங்க. ஜலஞானம் பக்ஷம் சரியானது அப்படின்றது சாத்தியம். ஹேத்து வந்து ஜலஞானத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மையா சொல்லணும். எப்படி போடலாம்? குளிர்ந்த குளிர்ந்த ஜலத்துக்கு உண்டானது. ஒண்ணு தன்மை வச்சுட்டு இப்ப நீங்க சொல்ல கத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த நையாயிக பாஷையை தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வைசியம். நம்ம சரியா சொல்ற விஷயத்தையும் நெருப்பு மேல அதை போட்டா அது வந்து நெருப்பு அணையிறது. அது ஒரு நானே சொல்றேன். இப்ப ஜலஞானத்துல இருக்கக்கூடிய தன்மை அவ்வளவுதான் வேணும் நமக்கு. ஜலஞானம் சரியானது, சரியான முயற்சியை ஏற்படுத்தினபடியினால், சரியா சபலமான முயற்சியை ஏற்படுத்தியது அப்படின்னு ஜலஞானத்துல இருக்கா இல்லையா? இந்த ஞானம் இருக்கவே தானே சரியான முயற்சி நமக்கு ஏற்பட்டது. இப்படிதான் சொல்லணும். நீங்க ஆர்குமெண்ட்டே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும். இப்போ ஜலஞானமானது சரி, ஜலஸ்பர்ஷா இருக்கு அப்படின்னால டசன்ட் மேக் சென்ஸ் அப்படின்னு தானே சொல்லணும். ஜலஞானம் சரியானது. என்ன ஆர்குமெண்ட்?
ஜலத்தன்மை இருக்கிறபடினால், இல்லாட்டி ஜலஸ்பர்ஷம் இருக்கு, எதுவும் சரியா வர்றதில்ல. ஜலஞானம் சரியானது சபலமான பிரவருத்தியை ஏற்படுத்தியதால். இப்போ சபலமான பிரவருத்தியை ஏற்படுத்திய தன்மை எதுல இருக்கு? ஜலஞானத்துல இருக்கே. இப்படிதான் பக்ஷம் சாத்தியமேத்துனா சொல்லணும். சரியா? சரி, இது ஜலஞானம். இது முதல் ஜலஞானம். ரெண்டாவது ஜலஞானமானது சரியானது. இப்ப மறுபடியும் என்ன பண்ணணும்? எதை அந்த சபலமான முயற்சி எனக்கு சரியா ஆல்ரெடி நான் செஞ்சு பார்த்துட்டேன், அதனால எனக்கு அது சரின்னு தோன்றது. அனுமானம் அந்த சரின்னு தோன்றதுனால இந்த ஞானமும் சரி. ரெண்டாவது பண்ண முயற்சி. சரி சரி, நான் இது கேட்டு நானே கம்ப்ளீட் பண்ணி சொல்லிடுறேன். ரெண்டாவது ஜலஞானமானது சரி. சரியா? சரியான முதல் ஞானத்தை போன்றிருக்கிறபடியினால் முதல் ஞானம் சரின்னு முடிவு பண்றோம். இப்ப அதே போலதான் இந்த ரெண்டாவது ஞானமும் இருக்கு. அதே கண்ணால, என்னுடைய அதே கண்ணால தானே நான் ஏற்படுத்தின ஞானம் அது. அப்ப சரியான ஞானத்தை போன்று இருக்கிறபடியினால், இப்ப போன்று இருத்தல் அப்படின்றது இந்த ரெண்டாவது ஞானத்தில் இருக்கக்கூடிய தன்மை தானே. இப்ப ஆர்குமெண்ட் சரியா வருது இல்ல? ரெண்டாவது ஜலஞானம் சரி. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. என்ன ஹேத்து? முதல் ஞானத்தை முதல் ஞானத்தை போன்றிருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன சேர்த்துக்கணும். முதல் ஞானமும் சரி அப்படின்றத சேர்த்துக்கணும். அப்பதான் மொத்தமா க்ளோஸ் ஆகும். சரியான முதல் ஞானம் போன்று அறிந்தபடியால் இருக்கிறபடியால் அப்படின்னு சின்ன போதும். சரியான முதல் ஞானம் போல் இருக்கிறபடியினால் அப்படி அறிந்தபடியால் வச்சுக்கலாம். ஏன்னா அது இருந்தா மட்டும் போறாது அப்படின்னு வச்சுட்டோம்னா அறிந்தபடியா அப்படின்னு சேர்த்துக்கோங்க. சரி, சரியா? சுவாமி, ஃபர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது, அந்த ஞானம் ஏற்பட்ட ஞானம் சரியா அப்படின்றதுக்கு நம்ம ஒரு முயற்சியினால அது அறிகிறோம். கரெக்டா சார்? சரிதான். சரி, புரியுது இல்லையா? அப்ப ரெண்டாவது கேஸ்ல என்னாச்சு? முயற்சி தேவை கிடையாது. ஏன்னா அதே போலதானே இருக்கு. விஷயம் அதே தான், கருவியும் அதே தான். மறுபடியும் அதுக்கு தொட்டு பார்த்துக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. இது கரெக்டா இருக்காம இருக்கு. ஆனா அந்த சுத்தப்பிரமாணியம் தான் கொஞ்சம் லாகவும். ஏன்னா என்ன ஆகும்னா, பரத பிராமணியத்துல ரங்கராஜன் சுவாமி, சரி நான் இது முடிச்சிடுறேன். இது சொல்ல வந்து இது முடிச்சிடுறேன். இது கரெக்டா இருக்குன்றது மாதிரி இருக்கு இல்லையா? இங்க ஒன்னா மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அவன் என்ன சொல்றான்? ஐயாயிக்கன் இந்த ஜலஞானமானது சரி அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர் பண்றான் அவன். சரியா? ஹேத்து சொல்றான் இல்லையா? சரி, இப்ப ஜலஞானம் சரி அப்படின்னு எனக்கு ஒரு ஞானம் ஏற்பட்டது, இது சரியா தவறா? இல்லாட்டி இதை வச்சுக்கோமே, நமக்கு அந்த எதுல அந்த ஸ்பர்ஷம், அந்த குளிர்ந்த ஒரு இது ஏற்பட்டது இல்லையா, அது சரியா தவறா? அந்த ஏத்து இருக்குன்னு நம்ம நினைச்சாதான் நம்ம சாதிக்க முடியும். அப்ப நான் தொட்டு பார்த்துட்டேன், அந்த ஸ்பர்ஷம் எனக்கு இருக்கு, ஆகையால நான் பிரயோஜனத்தை அடைந்தேன், ஜலஞானம் சரி அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரயோஜனத்தை அடைந்தேன்றது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு கரெக்டா அங்க ஸ்பர்ஷம் இருக்கா? முதல்ல அது பிரத்யக்ஷ ஞானத்துல அவனுக்கு அந்த பொருளோட குணம் தெரியுது. அந்த குணத்தை அப்புறம் ஸ்பர்ஷத்தினால கிடைக்கிறதுனால அது ஞானம்னு ஒத்துக்கொள்றான். ரெண்டாவது அதையும் ஒத்துக்கணும். அப்போ அந்த எதிரில ஜலம் இருக்கு, கண்ணுக்கு ஜலம் தெரியுது, அப்போ ஒத்துக்க மாட்டோம். நான் தொட்டு பார்த்தா அதோடைய குணம் தெரியும், அப்ப மட்டும் நான் சரி அப்படின்னு ஒத்துன்றோன்னா அது ஏன்? அது கன்ஃபர்மேஷன் மாதிரி வச்சுக்க முடியாதா? அப்போ ஏன் அது? அப்போ அதுக்கு கன்ஃபர்மேஷன் தேவை கிடையாதா? அப்போ முதல்ல கண்ணை மட்டும் நம்ம நம்ப மாட்டோம், ஆனா தொட்ட நம்புவோமா? அது என்னது கதை? அப்படியே இருக்கலாம். அப்போ இதுவும் இல்யூஷனா இருக்கலாமே. தொட்டு பார்த்தது ஒரு ஸ்பர்ஷம் இல்யூஷனா இருக்கும், ஏன்னா ஃபீலிங் இருக்குல்ல. ஏன் அப்ப அது கண்ணுக்கு அந்த இது கொடுக்க மாட்டோமா? ஏன் ஸ்பர்ஷம்ன்றது வந்து நமக்கு இதுவே கொடுக்காதானா, இல்யூஷனே கொடுக்காதானா ஸ்பர்ஷமானது? கொடுக்க மாட்டாதானே? சொல்றது வந்து நம்பிக்கை தான் அடிப்படை. அது முதல் தடவையா நம்பிட்டோம்னா பிரமாணம் பரவாயில்ல. சுதர்சனவாதிகள் தான் சொல்ற. போன ஸ்டேஜ்ல பார்த்தோம் இல்லையா,
நம்பிக்கை இல்லாம எதுவுமே அப்புறம் லோகமே ஓடாது. புரியுது சுவாமி. ஒவ்வொருத்தருக்கும் அந்த நம்பிக்கை வந்து வேற வேற ஸ்டேஜ்ல வரலாம். பூட்டை பார்த்துட்டு பூட்டி இருக்கு இருந்தாலும் தொங்கி பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். இன்னொரு தடவை கூட திருப்பி தொங்கி பார்த்துப்பேன். சோ இந்த மாதிரி கேஸ்ல தான் வந்து இப்போ கேஸ் பை கேஸா அப்படின்னா அது கீதா மாமி சொன்ன மாதிரி உற்சர்கதா அஸ் அ ரூல் இது. அந்தந்த சில பேருக்கு வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்னு. சரியா? நான் அங்கெல்லாம் கூட கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணாலும் எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில கொண்டு வர முடியும். இப்போ இந்த சுதப்பிராமானியத்தை சொல்லக்கூடிய வேதாந்திகளோ பிரபாகர இந்த மீமாம்சக்காலோ அவெல்லாம் வந்து இந்த சந்தேகம் இல்லை அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியாது. ஞானம் ஏற்பட்டாச்சு, ஆனா என் ஞானம் சரியா இல்லையா அப்படின்றது கண்டிப்பா உலகத்துல ஒப்புக்கொள்ள வேண்டிய சந்தேகம். அப்ப அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்லாம் ஞானம் தெரிஞ்சாச்சு, ஆனா அதுல இருக்கக்கூடிய பிராமான்யம் கிரகிக்கப்படவில்லை அப்படின்றதுதான் இருக்கு. சரியா? அதெல்லாம் வந்து அது ஒரு எக்ஸெப்ஷன் அப்பவாதமா வச்சுட்டு அவ பாக்குறாளே ஒழிய ஜென்ரலா வந்து இந்த பிராமான்யம் சரியான ஞானத்தில் இருக்கக்கூடிய பிராமான்யத்தை எப்போ அறிவோம்னா இம்மீடியட்டா அறிவோம் அப்படின்றதுதான் இந்த பட்சம். இப்ப இந்த பிராமான்யத்தை அறியலைன்னா அது அறியாததுக்கு தடை என்ன அப்படின்ற மாதிரி வேற ஒண்ணு சொல்லிட்டு போகலாம். சரியா? ஸோ வாதமே அப்படிதான் வைப்பா. ஸோ பிராமான்யம் ரூல் என்ன ஆகுனா அதை நம்ம இந்த ஞானம் ஏற்படும் பொழுது அது சரி அப்படின்னு தெரிஞ்சுட்டுருவோம். சில இடத்துல அதுக்கு தடை ஏற்படும் அப்படின்றதுனால இப்ப பிராமான்யம் சொந்தகா அப்படின்றதுல வந்து மாறுபாடு கிடையாது. இப்போ நெருப்பானதுக்கு பேசுவோமே, நெருப்பானது அது தகிக்குமா தகிக்காதா அப்படின்னா சில பேர் வந்து தகிக்காது அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, சில பேர் தகிக்கும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, இல்லை நெருப்பானதை நான் வச்சுட்டேன், ஆனால் நான் வந்து ஏதோ ஒரு அண்டார்டிகால இருந்து இன்னொன்று இந்த புராண இதுல சந்திரகாந்த மணி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது கையில் இருந்ததுன்னா நெருப்பு வந்து நம்ம பண்ணாது. நம்ம பார்த்துருக்கோமா சந்திரகாந்த மணி பத்திலாம்? இது பார்த்தாலும் ஞாபகம் பார்த்தாலும் ஞாபகம் இல்லை. பிரதிபந்தகம். கரெக்ட். ஸோ அந்த பிரதிபந்தகம் அப்படிங்கிற இடத்துல இது பார்த்தோம் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இப்போ நெருப்பானது அது தாகத்தை ஏற்படுத்தும், அது ஃபேர் ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க ஏற்படுத்தலையே அப்படின்னா அதுக்கு வேற ஒரு இது சொல்றது, பதில் சமாதானம் சொல்றது. அதே போல ஞானம் அதனுடைய பிராமான்யம் அப்படின்னாலே நம்ம அறிவோம். சரியா? அது சில இடத்துல நம்ம அறிய முடியலையே அப்படின்னா அதுக்கு வேற பதில். ஆனா உற்சர்கதா பட்சம் என்ன அப்படின்னா ஞானம் அப்படின்றது அதனுடைய பிராமான்யத்தை நம்ம அறிவோம் அப்படின்றதுதான். விமான சொல்றாங்கன்னா உற்சர்கதா ஞானம் அப்படின்னாலே நம்ம ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு எடுத்துன்னு போயிடலாம். பரத பிராமான்யம் தான் அப்படின்னு எடுத்துன்னு போயிடலாம். இப்போ இவாளுக்கு வந்து ஆக்சுவலா எந்த ஒரு எக்ஸெப்ஷனுமே கிடையாது. சில இடத்துல நான் தன்னை இவாளுக்கு எக்ஸெப்ஷன் ஆக்சுவலா இருக்கு இல்லையா? இவாளுக்கும் எக்ஸெப்ஷன் இருக்கு. இந்த நையாயிக்காலுக்கும் நம்ம பார்த்ததுலேயே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன எக்ஸெப்ஷன் நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, நையாயிக்கால் கூட சில இடத்துல சுதப்பிராமான்யத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும், இந்த ஞானம் சரி அப்படின்றத அவளை ஒப்புக்கொள்ள வேண்டும். எங்க இந்த ஸ்பர்ஷ விஷயத்துல இப்ப பார்த்தோமே, ஜலஞானம் அது சரி, ஏன் தொட்டு பார்த்தா அந்த நல்ல சில்லு சில்லுன்னு இருந்தது, சரி சில்லு சில்லு இருந்தது அப்படின்றது தெரிஞ்சுட்டோமே, அது சரியா இல்லையா அப்படின்னா அது சரி அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தா தானே நம்ம அதை ஒரு ஹேத்துவாவே அப்ளை பண்ண முடியும். கொஞ்சம் ரொம்ப டீப்பா பணம் கன்ஃபியூஸ் ஆகிடும் நினைக்கிறேன். சரி இதோட இருக்கட்டுமே. சரி இது ஜென்ரலா இது போதும், இந்த ஒரு ஐடியா போதும் பிராமணியவாதத்தை. சரி ரங்கராஜன் சுவாமி ஏதோ கேள்வி இருந்தது நடுவில். ஆமாம் சுவாமி, அந்த இந்த முதல் ஞானம் இது பண்ணுறப்போ ஹேத்து வச்சு அனுமானம் பண்ணுறப்போ வியாப்தி ஞானம் என்னன்னு யோசிச்சிருந்தேன். அதுதான் கேள்வி. அங்கே வந்து அதாவது சரியான ஞானம் வந்து சரியான கிரியாவை தூண்டும் அப்படின்றது நிறைய இடத்துல பார்த்துருப்பேன். அதுதான் வியாப்தி ஞானம் மாதிரி வரும். அதேதான். சரியா? இங்க கூட ஒரு தூஷணம் படிச்ச மாதிரி ஞாபகம், மீமாம்சகா சொல்லக்கூடிய தூஷணம், இந்த வியாப்தி ஞானம் வந்து சரியா இல்லையா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். இப்ப என்ன வியாப்தி ஞானம் ஏற்படணும்? எதெல்லாம் அர்த்த கிரியா காரியோ, எதெல்லாம் வந்து சரியான முயற்சியோ அதெல்லாம் வந்து சரியான ஞானத்தினால ஏற்பட்டது அப்படின்னும் பொழுது அந்தந்த இடங்கள்ல அதெல்லாம் முதல்ல அதெல்லாம் சரியான ஞானம் தான் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
இந்த வியாப்தி ஞானம் சரிதான் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற கேள்வியும் வரும். பல இடத்துல பார்த்ததுனால இந்த பக்கம் மாதிரி இல்ல நான் சொல்றது நல்ல கேள்வியை நல்ல முழுசாக கவனிச்சுக்கோங்க. இந்த வியாப்தி ஞானம் என்ன, இங்க எது எதுலாம் சரியான முயற்சியை ஏற்படுத்துமோ அந்தந்த ஞானம்லாம் சரியான ஞானம். சரியா? இப்படின்ற ஞானம் நமக்கு ஏற்பட்டது சரியா அப்படின்னு எப்படி முடிவு பண்ணோம்? சரியா? இது ஒண்ணு. இந்த வியாப்தியில எது எதெல்லாம் சரியான முயற்சி ஏற்படுத்துமோ அது இதெல்லாம் சரியான ஞானம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த சாமானாதிகரண்யம்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கணும். நெருப்பையும் புகையும் சேர்த்து ஒரு இடத்துல பார்த்துருந்தாதான் எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் சில இடத்துல சேர்த்து எல்லாம் பார்த்துருக்கோம். சரியான முயற்சி சரியான ஞானம் அப்படின்னு சேர்த்து பார்த்துருக்கணும். அந்த ஞானம் சரியான ஞானம் அப்படின்றது எப்படி நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னு. சரியா? இது கொஞ்சம் ரொம்ப டீப்பா போய் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் மேலே இருக்கு நையாயிக்க பட்சத்துல. நான் சொன்னது இப்ப யாருக்காவது ரொம்ப ஜென்ரலா ஏதாவது புரிஞ்சுதா? அது 2 தோஷம் சொன்னேன் இல்லையா நையாயிக்க பட்சத்துல? ஏன்னா அது இன்ஃபைனட் லூப்பா போயிட்டே இருக்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல அந்த இன்ஃபைனட் லூப்பை பிரேக் பண்ணணும். அந்த இன்ஃபைனட் லூப்பை பிரேக் பண்ணணும்னா அப்போ நையாயிக்கணும் சத பிராமணியத்தை ஒத்துக்கணும். ஏன்னா இன்ஃபைனட்டா போயிட்டு செகண்ட் தொட்டு பார்க்கும் போது அது சீத ஸ்பர்ஷம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சொத பிராமணியம் தான் அங்க நையாயிக்கன் அக்செப்ட் பண்றாங்க. சரி, அப்ப அந்த மாதிரிலாம் சாஸ்திரக்காரெல்லாம் தெரியுமா சொல்லுவா? அப்ப 4 ஸ்டெப்பு கழிச்சு நீ அதை ஒத்துக்கிறியா, அதை முதலே ஒத்துண்டா என்ன அப்படிதான் ஆர்குமெண்ட்லாம் போகும். சரி, ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த பிராமணியம். இது கூட ரெக்கார்டிங் நிறுத்திருக்கோம். எல்லாரும் ரெக்கார்டிங் நிறுத்திருக்கோம். யாருக்கு சரியா வருதோ அது